மகளே, கவனித்து கொண்டிருக்கும் போதே கையில் இருந்த பொருள் காணாமல் போய்விட்டால் மாயமாகிவிட்டது என்கிறோம். மாயத்திலிருந்து வந்ததே மாயை. இருப்பது போல காட்டி காணாமல் போகும் தன்மை உடையது மாயை. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இதுவும் மாயைதான். நாம் பார்க்கின்ற உலகம் மாயை என்கிறார்கள். நாம் தொட்டு அனுபவித்து உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவற்றை எவ்வாறு மாயை என்று சொல்லலாம்? அது நிஜம்தானே. நிஜமானது எவ்வாறு மாயையாகி விடுகிறது? நிஜம் என்பது அழியாத மாறாத தன்மை கொண்டிருக்க வேண்டும். நிரந்தரமற்றதாக, உருவும் நிலையும் மாறக்கூடியதாகி பழைய நிலை அற்றதாக உள்ள எதுவும் மாயையாகும். கனவில் பிரமிக்கத்தக்க வகையில் சிறப்பாக வாழ்கிறோம். விடிந்ததும் அதெல்லாம் நிஜமல்ல என்று உணர்கிறோம். கனவானது மாயை. இதுபோல இருக்கும் எல்லாம் மாயையே. திரையில் ஒளிபரப்பாகும் படங்களில் யாரும் நிதர்சனமாக இல்லாத பட்சத்திலும் நடிகர்கள் இருப்பதாக நினைத்தது மாயை. ஏனெனில் உயிரற்ற நிலையில் திரையில் காட்சியாக தோன்றி நம்மை உற்று பார்க்க வைக்கிறது. தண்ணீரில் பார்க்கின்ற நமது பிம்பம் உண்மையானதல்லவே, அதுவும் மாயை. இன்று இருக்கின்ற மனைவி மக்கள் என யாரும் இதற்கு முன்பு இருந்ததில்லை. வாழ்க்கைக்கு பிறகு இருக்கப் போவதும் இல்லை. இடையில் வந்து இந்த பிறவியோடு பிரிந்து போகின்ற அவர்களும் மாயையே ஆவார்கள். நிறைய பொருள் சேர்க்கிறோம். இந்த சுகத்திலேயே வாழலாம் என கணக்கு போடுகிறோம். அதற்கேற்ப வசதி வாய்ப்புகளையும் உண்டாக்குறோம். ஒரு நாள் அவை யாவும் நம்மை விட்டு போகையில் செல்வம் பொருள் நிலையற்றது, மாயை என்கிறோம். பட்டினத்தார் இப்படித்தானே செல்வ சுகத்தில் திளைத்து வாழ்ந்த காலத்தில் அவர் மகன் காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கே என்று சொல்லிவிட்டு போனான். திருடி பிழைக்கிறவரும் ஊரை அடித்து வாழ்கின்றவரும் உடல் பலத்தால் ரவுடியாக திகழ்பவரும் ஒரு நாள் பலம் குன்றிய முதிய தோற்றத்தை அடையும் போது பழையவை அனைத்தும் கனவாக தோன்றும். தான் அனுபவித்த எதுவும் நிலையற்றது என்பதை உணர முடியும். கடந்து போன எதுவும் திரும்ப வராது என்பதையும் உணர முடியும். இவ்வாறு திரும்ப வராமல் போகின்ற நிலை மாயை ஆகும். இவ்வாறு உணவு, உடல், பொருள் என எவற்றால் நமக்கு இன்பம் வந்தாலும் அவை அந்த நேரத்தை தாண்டி நிலைப்பதில்லை. எனவே அவையும் மாயையாகும். மாயை மாயை என்று நாம் சொல்லலாம். அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உணர்ந்து தெளிய முடியாது. உணர்ந்து தெளிய வேண்டுமானால் ஒரு குரு வேண்டும். அந்த குருவும் தெளிந்த ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும். அவர் நிலையற்றவை நிலையானவை என பகுத்தறிந்து அதை தனது சீடர்கள் ஏற்கும் வகையில் சொல்லி நடக்க வைக்க வேண்டும். நல்ல குரு கிடைத்தால் மட்டும் போதுமா? அவரது உபதேசம் கேட்க சிஷ்யர்களும் வேண்டுமல்லவா? எங்கே போவது? எங்கும் போக தேவையில்லை. எவனுக்கு பூர்வ புண்ணியம் உள்ளதோ, எவன் உருப்பட வேண்டும் என எழுதப்பட்டிருக்கிறதோ, யார் பிறவியை கடக்க வேண்டும் என்று நினைத்து கொள்கின்றானோ, யார் இறைவனை அடைந்திட முயற்சிக்கின்றானோ அவன் தாமாகவே குருவை தேடி வருவான். அவனுக்கு குருவானவர் உடனடியாக குரு உபதேசம் அளிப்பதில்லை. உலக வாழ்க்கை வாழ அனுமதித்து அதில் சுக துக்கங்களையும் லாப நட்டங்களையும் கணக்கு போட வைத்து கடைசியில் எதுவுமே மிஞ்சவில்லையே என்று அவன் குழம்புகையில் குரல் கொடுத்தோ வாழ்வில் குறுக்கிட்டோ அழைத்து கொண்டு போதிக்கிறார். இதற்கு பிராப்தம் வேண்டும் என்கிறது சச்சரிதம். குரு அமைவதற்கல்ல பிராப்தம், குருவை அறிவதற்கே பிராப்தம் தேவை. குருவானவர் ஒருவரை ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர். தன்னை சீடன் உணர்ந்து கொள்வானா என ஏக்கத்துடனே அவன் அருகில் எப்போதும் இருப்பவர். கர்மவினை கஷ்டம் தருகையில் தன்னை நோக்கி கூப்பிடும் பக்தனின் சத்தத்திற்காக காத்திருப்பவர். அவரை தட்டி தடவியாது தேட வேண்டும். அதுவும் எல்லோருக்கும் அமையாது. யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ, யாருக்கு புண்ணிய காலம் தலை தூக்குகிறதோ அப்படிப்பட்டவரை குருவை அடையாளம் கண்டு வழிபடுகிறவர். ஒருவேளை நீங்கள் இதுவரை சாய்பாபாவை சரியாக புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் இந்த புண்ணியமானது வேலை செய்கின்ற நாள் இன்றைக்கு வந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வழிபடுங்கள். உதவிக்காக கூவி அழையுங்கள். விருப்பத்தை தெரிவித்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்களது இந்த நிலையை மாற்றி சரியான பாதையில் அழைத்துச் செல்வதோடு மாயையை விலக்கி ஆன்ம நெறியையும் நல்ல விளக்கத்தோடு விளக்கி கூறுவார். இத்தகைய பரமகுருவை நீங்கள் அடைந்திட ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்கள் மனதை கண்ணாடியைப் போல தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நோக்கமாக நினைப்பவை யாவும் உண்மையான நோக்கமல்ல. அவை நிரந்தரமும் கிடையாது. நிரந்தரமானவை இறைவனின் திருவடிகள். எனவே அவற்றை அடையவும் அறியவும் முயற்சிக்க அவனது அருளை நாட வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாய்ராம்.